புதுச்சேரியில் உள்ள ஊசுடு ஏரிக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய பறவைகள் வருகை தந்துள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரியான ஊசுடு ஏரி ஆண்டுதோறும் பருவமழையின் கடல் போல் காட்சியளிக்கும். இதனால் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு பறவைகள் ஆயிரக்கணக்கில் வரத் தொடங்கும். இந்நிலையில் ஊசுடு ஏரிக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு பிளமிங்கோ என்ற ஆஸ்திரேலிய வகை பறவைகள் வருகை தந்துள்ளன. இதற்கிடையே பறவைகளை வேட்டையாடாமல் தடுக்க உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று பறவை ஆராய்ச்சியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சரணாலயத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பறவைகள் வந்துட்டு இருந்துச்சு. குறிப்பிட்ட பல ஆண்டுகளா பறவைகள் வரத்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எதனால பார்த்தீங்கன்னா பறவைகள் இனப்பெருக்கம் செய்யறதுக்கு சரியான சூழ்நிலை அமையல. அந்த எதனால அமையல பார்த்தீங்கன்னா, நெறைய மீன் பிடிக்கோசரம் வலை விடுறாங்க. அந்த தொந்தரவுனாலயும், வேட்டையாடுற தொந்தரவுனாலயும் இங்க அதிகமா வரல. ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப ஃப்ளமிங்கோஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வந்திருக்க ஃப்ளமிங்கோஸ் கரெக்டான முறையில இனப்பெருக்கம் பண்ணி இது பண்ணதுக்கு நம்ம தான் உறுதுணையா இருக்கணும். அதனால தமிழக அரசாங்கமும், பாண்டிச்சேரி அரசாங்கமும் சேர்ந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பறவைகள் இருக்கு. ஃப்ளமிங்கோஸ் இருக்கு, பெலிகான்ஸ் இருக்கு, டக்ஸ் ஸ்பாட்டட் டக்ஸ் இருக்கு, பென்டென்ட் டக்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. இந்த மாரி பறவைகள் வரத சுற்றுலா பயணிகள் ரசிக்கணும். அத தொந்தரவு பண்ணாம அதுக்கான ஒரு இது ஏற்படுத்தி தருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறேன்.